வெல்கம் யூவர்ஸ். நம்ம சேனல்ல டீப் லேர்னிங் சீரிஸ் வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் 6 மாடியூல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு மாடியூல் 7 பேக் ப்ராபகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, பேக் ப்ராபகேஷன் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? நியூரல் நெட்வொர்க்கில் மாடல் பண்ணின மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு லேர்னிங் மெத்தட் தான் பேக் ப்ராபகேஷன். ஓகேங்களா? மாடல் வந்து இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு அது மேட்ச் ஆகலைன்னா அதை வந்து நம்ம மிஸ்டேக் இல்லை எரர்னு சொல்கிறோம். அந்த எரரை நெட்வொர்க்கோட லாஸ்ட் லேயர்லேருந்து ஃபர்ஸ்ட் லேயர் வரைக்கும் பேக் சைடாக சென்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து அது கற்றுக்கும். ஸோ இதை தான் வெயிட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸை பேக் ப்ராபகேஷன் சொல்கிறோம். ஃபார்வர்ட் பாஸில் ப்ரிடிக்ஷன் வரும், பேக்வேர்ட் பாஸில் மிஸ்டேக் கால்குலேட் பண்ணும், அதுக்கப்புறம் வெயிட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ ஓவராலாக பேக் ப்ராபகேஷன் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் எரர் கால்குலேஷன் ப்ளஸ் வெயிட் கரெக்ஷன். ஓகேங்களா? அதாவது மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிறது தான் பேக் ப்ராபகேஷன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, பேக் ப்ராபகேஷன் ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நியூரல் நெட்வொர்க்கில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். பேராமீட்டர்ஸ் இன் த சென்ஸ் வெயிட்ஸ், பயாஸ் இதெல்லாம். அண்ட் டீப் நெட்வொர்க்ஸ்னால் தௌசண்ட்ஸ் இல்லை மில்லியன்ஸ் வரைக்கும் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் தான் மாடல் எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போது பேக் ப்ராபகேஷன் இல்லை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம். நியூரல் நெட்வொர்க் வந்து ப்ரிடிக்ஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வெயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எந்த டைரக்ஷனில் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ லேர்னிங் மெக்கானிசமே இல்லாமல் போயிடும். மாடல் வந்து ப்ராக்ரஸ் ஆகாது, அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஓகேங்களா? பேக் ப்ராபகேஷன் யூஸ் பண்ணினா மாடல் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணும், லாஸ் ரெடியூஸ் பண்ணும், அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஓகேங்களா? ஸோ பேக் ப்ராபகேஷன் அப்படின்றது நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு ஒரு லேர்னிங் மெக்கானிசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பேக் ப்ராபகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பாஸ். அதாவது இன்புட் டேட்டாவை நம்ம நெட்வொர்க்குக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் லேயர் பை லேயர் வந்து ப்ராசஸ் நடக்கும். லாஸ்ட்டில் அவுட்புட் வரும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜ் கொடுத்தோன்னா மாடல் வந்து கேட்டுன்னு ப்ரெடிக்ட் பண்ணும்ல. ஸோ இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா லாஸ் கால்குலேஷன். மாடல் ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட்டை கரெக்ட் ஆன்சரோட கம்பேர் பண்ணி அதில் வர டிஃப்ரென்ஸை தான் நம்ம எரர் இல்லை லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் பாஸ். எரரை பேக்வேர்ட் டைரக்ஷனில் சென்ட் பண்ணுவாங்க, லேயர் பை லேயராக. ஸோ இப்போ வந்து கிரேடியன்ஸ் கம்ப்யூட் பண்ணுவாங்க. கிரேடியன்ஸ் அப்படின்றது வெயிட் என்ன டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் வந்து கிரேடியன்ஸ். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா வெயிட் அப்டேட். கிரேடியன்ட் யூஸ் பண்ணி எரரோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வெயிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ரிப்பீட். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நிறைய டைம் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. இதை வந்து எப்போச்சஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுறதால நமக்கு லாஸ் கம்மியாகும், அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பாஸ்ன்றது அவுட்புட் வரும். லாஸ் கால்குலேஷனில் எரர் மெஷர் பண்ணுவாங்க. பேக்வேர்ட் பாஸில் எரர் பேக் சென்ட் பண்ணுவாங்க. அப்டேட் அப்போது வெயிட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரிப்பீட் ப்ராசஸில் மாடல் வந்து அக்யூரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து பேக் ப்ராபகேஷன் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கீ காம்போனன்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இதில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஃபங்க்ஷன். லாஸ் ஃபங்க்ஷன் வந்து மாடல் எவ்வளோ தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு சொல்கிற ஒரு டூல். கிளாசிஃபிகேஷனில் கிராஸ் என்ட்ரோஃபி லாஸ், ரிக்ரெஷனில் மீன் ஸ்கொயர்ட் லாஸ். சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ் ஃபங்க்ஷன்ன்றது மாடல் மிஸ்டேக்கை மெஷர் பண்ணுற ஒரு மீட்டர். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் நான் லீனியாரிட்டி ஆட் பண்ணுவோம். இது இல்லாமல் நியூரல் நெட்வொர்க் காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎல்யூ, சிக்மாய்ட், டான்ஹெச், சாஃப்ட்மேக்ஸ் இது எல்லாமே. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ன்றது நியூரல் நெட்வொர்க்குக்கு ஒரு பிரைன் மாதிரி. ஓகேங்களா? தேர்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசர். ஆப்டிமைசர் என்ன பண்ணுன்னா கிரேடியன்ட்ஸ் பேஸ் பண்ணி வெயிட்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணும். காமன் ஆப்டிமைசர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி, ஆடம், ஆர்எம்எஸ் ப்ராப் இதெல்லாம். ஆப்டிமைசர்ன்றது ஒரு வெயிட் அப்டேட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்ஸ் அப்படின்றது ஒரு வெயிட் வந்து என்ன டைரக்ஷனில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் கிரேடியன்ட். ஓகேங்களா? கிரேடியன்ட் இல்லைன்னா அப்டேட் பண்ண டைரக்ஷன் நமக்கு தெரியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கிரேடியன்ட்ன்றது டைரக்ஷன் பாயிண்டர் டு ரெடியூஸ் த எரர்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ரேட்டுன்றது வெயிட் அப்டேட் பண்ற ஸ்பீட டிசைட் பண்ணும். இது லேர்னிங் ரேட் ஹையா இருந்துச்சு அப்டின்னா, மாடல் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, ஓவர் ஷூட்டா இருக்கு. இதே லேர்னிங் ரேட் வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்டின்னா, மாடல் வந்து ரொம்ப ஸ்லோவா லேர்ன் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா, லேர்னிங் ரேட்ன்றது அப்டேட் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, லாஸ் ஃபங்ஷன் பிளஸ் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் பிளஸ் கிரேடியன்ட்ஸ் பிளஸ் ஆப்டிமைசர் பிளஸ் லேர்னிங் ரேட் எல்லாமே வந்து இதில டூகெதர் எல்லாமே இருக்கணும். இது இருந்தா தான் நியூரல் நெட்வொர்க்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் லேர்னிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிரேடியன்ட் டெசன்ட் அண்ட் அதோட டைப்ஸ் பார்க்கலாம். ஆம், பேக் ப்ராபகேஷன் என்ன பண்ணும்னா, கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்ற ஒரு ஆப்டிமைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிரேடியன்ட் டெசன்ட் என்ன பண்ணும்னா, கிரேடியன்ட்டோட டைரக்ஷனை பார்த்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இதனால் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, கிரேடியன்ட் டைரக்ஷன்ன்றது எரர் பெருசாகிற சைடு, ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எரர் வந்து சின்னதாகிற சைடு. ஓகேங்களா? ஸோ ஆப்டிமைசர் என்ன பண்ணும்னா, ஆப்போசிட் சைடில் தான் மூவ் பண்ணும். இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட், ஸ்டக்காஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் அண்ட் மினி பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட். ஸோ பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்கும் பட் ஸ்லோவாக இருக்கும். ஸ்டக்காஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் நாய்ஸாக இருக்கும். மினி பேட்ச் கிரேடியன்ட் டெசன்ட்ன்றது பேலன்ஸ்டாக இருக்கும். இதை தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, பேக் ப்ராபகேஷனோட காமன் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக் ப்ராபகேஷன் வந்து பவராக இருந்தாலும் ட்ரைனிங் டைமில் வந்து அதுக்குன்னு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் டீப் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும். என்ன ஆகும்னா, கிரேடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன வேல்யூஸ் ஆகிடும். ஸோ எர்லியர் லேயர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வந்து சிக்மாய்ட் அண்ட் டான்ஹெச் ஆக்டிவேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது தான் இது நடக்கும். இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். ப்ளஸ் நெட்வொர்க் வந்து வீக்காக இருக்கும் அதோட லேர்னிங். சிம்பிளாக சொல்லணும்னா, கிரேடியன்ட் வந்து டிஸப்பியர் ஆகிடும். லேயர்ஸ் வந்து கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். ஏன்னா வந்து இது சின்ன வேல்யூஸாக இருக்கிறதால. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். இதில் கிரேடியன்ட்டோட வேல்யூஸ் வந்து ரொம்ப பெருசாகிடும். மாடல் பராமீட்டர்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். லாஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். மாடல் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மாடலில் வந்து கண்ட்ரோல்லே இருக்காது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்லோ கன்வர்ஜென்ஸ். இதில் என்ன நடக்கும்னா, மாடல் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் இங்கே. ஸோ வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுறது என்ன ஆகும்னா, ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா, மாடல்ன்றது ஸ்லோ லேர்னர் ஆகிடும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஓவர் ஃபிட்டிங். மாடல் ட்ரைனிங் டேட்டாவை மெமரைஸ் பண்ணிடும். பட் நியூ டேட்டான்னு வரும்போது புவராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது என்னென்னா, ஜென்ரலைசேஷன் இங்கே இருக்காது. ஸோ எக்ஸாமுக்கு புக்கை மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான். பட் கொஷின் சேஞ்ச் ஆனால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவர் ஃபிட்டிங். ஸோ ஓவராலாக சொல்லும்போது வேனிஷிங் கிரேடியன்ட் அப்படின்றது கிரேடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதால லேயர்ஸ் வந்து கற்றுக்காது. எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் அப்படின்றது கிரேடியன்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால மாடல் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்லோ கன்வர்ஜென்ஸ் அப்படின்றது லேர்னிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓவர் ஃபிட்டிங் அப்படின்றது ட்ரைனிங்கில் சூப்பராக இருக்கும் பட் டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சொல்யூஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, பேக் ப்ராபகேஷனோட ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வேனிஷிங் கிரேடியன்ட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம RELU பேஸ்டு ஆக்டிவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கிரேடியன்ட் கிளிப்பிங் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ட்ரைனிங்கோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பேட்ச் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஆப்டிமைசேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக, ஸ்மூத்தாக நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வந்து அட்வான்ஸ்டு ஆப்டிமைசர்ஸ் லைக் ஆடம் அண்ட் RMS ப்ராப் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓவர் ஃபிட்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ராப் அவுட், L2 ரெகுலரைசேஷன், அப்புறம் ப்ராப்பர் டேட்டா ஆக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக லேர்னிங் ரேட் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். பிகாஸ் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹைப்பர் பராமீட்டர் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எந்த அளவுக்கு இந்த வீடியோ நான் வந்து பேக் ப்ராபகேஷன் பற்றி கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அப்போ தான் என்னால் அடுத்த வீடியோஸ் வந்து நல்லா கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.